ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நிறைய வரவேற்பு பார்வதிக்கு நான் போட்டிருந்த வீடியோ. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்கிறத விட யாரை பற்றி எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள்லாம் சொல்கிறாங்க நீங்கள் நிறைய பேரை எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய டாபிக் வந்து திவ்யா தான். திவ்யா என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க தான் அந்த வீட்டுடைய தலைவியும் அவங்க தான் டைட்டில் வின்னரும் அப்படின்னு கூட நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அவங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம். எப்படிங்கிறது தானே கேட்குறீங்க. அவங்க வந்துட்டு அவங்களுடைய நிஜமான கேரக்டர் என்ன அப்படின்னா, அந்த வீட்டில் பொது இடத்துல நிறைய இடத்துல இருந்தாலும் அந்த வீட்டில் என்ன அவங்க பிரதிபலிக்கிறாங்கன்னா, அவங்களுக்குள்ள அந்த ஒரு கால்குலேஷன் வந்துட்டு திரும்ப திரும்ப அவங்க மைண்டுக்குள்ளே வருது. நம்ம இதை பேசுனா இப்படி போகும், நம்ம இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் அவங்களுக்கு வந்துட்டு அப்படி போகும், நம்ம இப்படி எந்த நேரத்தில் எதை பேசுனா மக்கள் வந்து நம்மளை பார்ப்பாங்க, நம்மளுடைய கேமரா வந்து நம்ம மேலே திருப்போம் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு அவங்க அந்த கால்குலேஷன் படி நடந்துகிட்டு இருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க தவறான வார்த்தைகளை விட்டுட்டாலோ இல்லை வந்துட்டு ஏதாவது தவறாக பேசியிருந்தாங்களோ அதுக்கப்புறம் அவங்க மைண்டில் ஏதாவது ஒரு கால்குலேஷன் பண்ணிவிட்டு அவங்க ஒவ்வொருத்தட்டையாக போய் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எல்லாட்டையும் போய் நான் இதை இப்படித்தான் சொன்னேன், நான் அப்படித்தான் சொன்னுவேன், பாயிண்ட்ஸ் திவ்யான்னு சொல்லிட்டு இப்போது சமூக வலைதளத்தில் ஒரு கருத்து இருக்குது. அது கரெக்டு தான். ஏன்னா அவங்க பேசக்கூடியது எல்லாமே வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸ்னு எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் இது இப்படி பேசுங்க, நான் வந்து அப்படி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாயிண்ட்ஸாக வந்து சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட்ஸ் சொல்கிறதுக்கான கருத்து என்ன அப்படின்னா, தான் வந்து எப்படி இந்த வீட்டிலேருந்து நான் வந்து பிரதிபலிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அது வந்து ஃபேக்கு. அதாவது வந்து அவங்க உண்மையாக இல்லை, அவங்க எப்படி உண்மையாக இல்லைங்கிறது இதுலேயே தெரிஞ்சு போச்சு. யார் உண்மையாக இருந்தாங்கன்னா பார்வதி தான். ஏன்னா பார்வதி தான் எப்படி நீங்கள் என்ன சொன்னாலும் சரி. கனியும் கூட ஒரு இடத்துல வந்துட்டு சொல்லியிருப்பாங்க இன்டர்வியூவில் வந்துட்டு, இந்த சாண்ட்ரா கூட என்னால் நம்ப முடியாதுங்க, எதிரிக்கு கண்ணே தெரியல, எதிரிக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு யார் எதிரின்னு கூட தெரியல, போகும்போது ஒன்றா சந்தோஷமாக சிரிப்பாங்க, அது போய் பின்னாடி போய் முதுகில் குத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் பார்வதி எனக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு இவங்க தான் எதிரின்னு. ஏன்னா அவங்க டைரெக்டாக பேசுகிறாங்க, அட்டாக் பண்ணி. அதே மாதிரி தான் திவ்யாவும். அதாவது திவ்யா வந்து திவ்யா மாதிரி இல்லவே இல்லை வீட்டுக்குள்ளே. அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தான் இப்படித்தான் மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு ஒரு சில காரியத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில வார்த்தைகளும் கூட மக்களுக்கு இதை பார்த்து ஓட்டு போடுவாங்க. சில பல பிஆர்கள்லாம் வந்துட்டு திவ்யாவுக்கு பல பாட்டுகள்லாம் போட்டுட்ருக்காங்க. எடா பார்க்கவே சகிக்கலடா, அப்படி என்னடா பண்ணிட்டா திவ்யா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு நினைக்க தோணுது. மூணாவது விஷயம் வந்து திவ்யாவுக்கு வந்துட்டு ஓட்டு வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு ரொம்ப ஹை லெவலில் இருக்கிறது வந்துட்டு திவ்யான்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு ஓவரால் வந்துட்டு அவுட் சைடில் உள்ள சேனல்ஸு இன்சைடில் உள்ள சேனல்ஸை வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கான ஓட்டிங் வந்து திவ்யா தான் இடத்துல இருக்குது.